அடுத்ததாக துட்டம்பட்டியை சார்ந்த அண்ணன் விமல்ராஜ் அவர்கள் சிறப்புரையாற்ற வருவார். எமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அறிவார்ந்த தமிழ் சமூகமே, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் திராவிட சாயம் பூசி உங்களை திராவிடர்கள் என்று அழைத்து தமிழர்கள் மீது திராவிட போர்வையை போர்த்தி தமிழர்களின் முதுகில் மீது ஏறி தமிழர்களுக்கே உரிய அதிகாரத்தை தட்டி பறித்தவர்கள் யார்? இங்கு திராவிடம் என்ற சொல்லாடலுக்கு என்ன பொருள் என்று திராவிடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். கேட்டோம் என்றாலும் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம்தான் திராவிடம், இதுதான் திராவிடம் என்பார்கள். ஏனென்றால் திராவிடம் என்பது என்ன என்று எனது மக்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் விரட்டப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அன்பான மக்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்களாக நீங்கள் மாலை போட்டு பக்தனாக ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிடச் சென்றால் உங்களை சுடுதண்ணீர் ஊற்றி கொள்வார்கள். கொன்றாலும் அதே நேரத்தில் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் அந்த அரசாங்கத்தின் மீதோ அல்லது தமிழனாய் சாமி கும்பிட போனவங்க மேலே சுடுதண்ணி ஊற்றி கொண்டான்ல அவன் மேலே வழக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. அப்போது செத்தவன் தமிழன் இங்கே ஆட்சியில் இருக்கிறவன் யாருன்னு சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரி கர்நாடகாவில் தண்ணி கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்கிறான், அதை விட்டுருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் தானா டிஎன் என்ற பதிவு கொண்ட அனைத்து வாகனங்களையும் அடித்து நொறுக்குவான். உங்களுடைய பொருளாதாரத்தை முதல்ல சீர்குலைப்பான். என் இன பெண்களை தண்ணி, அதாவது உச்சநீதிமன்றத்திலிருந்து தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் தண்ணி கேட்குறோம், அதை கொடுக்க மாட்டான். மனிதனாக இருந்தால் கொடுப்பான், மனிதநேயம் இருந்தால் கொடுப்பான். தண்ணி ஒன்றும் அவன் வீட்டிலேருந்து கொண்டு கொள்ள, நம்மளும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு கொள்ள, இயற்கை எண்ணெயாக பார்த்து நம்ம கொடுக்குறது. கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டு பெண்களை கற்பழிப்பான். என் தகப்பன், என் தாத்தன், இவங்க வயது உடைய பெரியவர்களை அரை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் அடித்து அசிங்கப்படுத்துவான். பெங்களூரில் கலவரம் பண்ணுவான். இதையெல்லாம் கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நேரம் இருக்குமா? கண்டன அறிக்கைகள் கொடுப்பார்களா? அவர்கள் மீது வழக்கு தொடுப்பார்களா என்று கேட்டால் தொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அடி வாங்கி சாவர நீ தமிழன், நீ எங்கே போனால் கர்நாடகாவில் அடி வாங்கி சாவரை செத்துட்டு போ, அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் தமிழும் கிடையாதுல்ல, அவன் திராவிடம் தானே, அவன் கேட்க மாட்டான். அதே மாதிரி பக்கத்தில் ஆந்திராவில் நீ கூலி வேலைக்கு தான் போயிருப்ப, மரம் வெட்டுற கோடாலி தூக்கிட்டு கூலி வேலைக்கு மரம் வெட்ட போயிருப்பேன், உன்னை சுட்டு போட்டுருவான். அந்த நேரத்தில் இங்கே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருப்பாங்க. நீ ஏதாவது பண்ணுவாங்களா? கேஸ் போடுவாங்களா? அந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு சின்ன கண்டன அறிக்கையாக விடுவாங்களா? எங்கள் ஆள் மரம் வெட்ட தானே போவன் தான், வெட்டி வித்த பெருமுதலாளிகள் உங்கள் ஆளுங்க தானே. பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்கல்ல பெருமுதலாளிகள், அவர்களை கைது பண்ணுவீங்களா அப்படின்னு இங்கேருந்து யாராவது கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? சேர்த்து போனோம் தமிழ், ஆட்சியில் இருக்கிறவன் யார்? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை சிந்திச்சிட்டிங்க அப்படின்னா அவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் அதிகப்படியான விதவைகள் இருக்கிறாங்க, விதவைகள் அதிகரித்த மாநிலமாக இருக்குது, நாங்கள் டாஸ்மார்க்கு மூடுவோம் அப்படிம்பாங்க. எப்படியா மூடுவாங்க? நம்பி தான் வாக்கு செலுத்துறீங்களா? நீ குடிக்கிற நிறுத்தினா சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். சிந்திச்சேன்னா அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே முடிக்கிடுவேன். அவன் எப்படி மூடுவான்? மூட மாட்டான். அப்புறம் அவனே போதைப் பொருளை கடத்துவான். போதைப் பொருளை கடத்தி தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் வீறு கொண்டு எழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அந்த மண்ணுக்கும் அதை கடத்துகிறார்கள் என்பது ஓரிரு வருடங்களாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கமாக எமது தலைவன் வளர்த்தெடுத்த மக்கள் இன்று போதைப் பொருளுக்கு, நடனங்களுக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நடனத்தை பார்க்கறதுக்கு மானத்தமிழை மரத்தமிழை எந்த அளவுக்கு மானங்கெட்டு போய் கத்துறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இங்கே தான் கெடுத்தான்னா கடல் கடந்தும் கெடுக்கிறான். கச்சத்தீவு நிலம் சேதுபதி மன்னர்களுடையது எடுத்து கொடுத்துருவான். கொடுக்குறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ நானே நாளைக்கு பிரதமர் ஆனாலும் எந்த ஒரு கிராமத்தையும் தனிப்பட்ட முறையில் நான் வித்துற முடியாதுப்பா.
நான் விற்க முடியாது, விற்றாலும் அடுத்து வரவன் சொல்லுவான், யாரை கேட்டுற நீ விற்ற, இது மக்கள் சொத்தப்பா, நீ விற்க முடியாது, செல்லாதுன்னு சொல்லுவான். ஆனால் கடந்த 10 வருஷமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்ல, அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வேறு நாட்டுக்காரன், உனக்கு அது தெரியல, நீ அவனோட ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற, கொடி பிடிக்கிற, கோஷம் போடுற, அண்ணன் சொன்ன மாதிரி லோன் வாங்கி கொடுக்குறாங்க, திட்டத்தில் ஏதோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நீ அவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற. சிந்திக்கணும் மக்கள். இந்த போதைக்கு அடிமையாகி மேலும் போதைக்கும் பணத்துக்கு 500க்கும் 1000த்திற்கும் தோடுக்கும் தொங்கட்டானுக்கும் மேற்கொண்டு இப்படியே வாக்க விற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை. சுற்றி எல்லா பக்கத்துலையும் அடிக்கிறான். ஒரு பகுதியில் மாநாடு மயிலாட பார்த்து ஒரு பகுதியை ஒழிச்சு கட்டிட்டீங்க. இப்போ பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எதை ஒழிக்க போகிறீங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அதையும் ஒழிச்சிடாம வாக்களியுங்கள். நாம் தமிழருக்கு. தமிழராய் ஒன்றிணைவோம், தமிழர் மண்ணை மீட்டெடுப்போம். நாம் தமிழர். இங்கே நடக்கிற அவல நிலைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தூய தமிழ் மொழியில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்ன விமல்ராஜ் அவங்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.